அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். இலங்கையில் இந்த வருடத்தின் முதல் 2 மாதங்களுக்குள் 12,000க்கும் மேற்பட்டோர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. ஜனவரி மாதம் முதல் இன்று வரை நாடு முழுவதும் 12,165 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டின் ஏனைய மாவட்டங்களை விட கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதன்படி இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு இந்த டெங்கு ஒழிப்பு திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. சுகாதார அதிகாரிகள் மற்றும் மாநகர சபை பணியாளர்கள் வீடு வீடாக சென்று பரிசோதனைகளை மேற்கொள்ளவுள்ளதுடன் நுளம்பு பெருகும் இடங்களை அழிப்பதற்கும் அறிவுறுத்தல்களை வழங்கவுள்ளனர். இந்த ஆண்டில் மாத்திரம் நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 5 லட்சத்தை கடந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. 2026 பிப்ரவரி 1 முதல் 22 வரையான காலப்பகுதியில் மட்டும் 2,28,424 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பிப்ரவரியின் முதல் வாரத்தில் 70,355 பேரும், பிப்ரவரியின் 2வது வாரத்தில் 77,870 பேரும், பிப்ரவரியின் 3வது வாரத்தில் 71,101 பேரும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். நோர்டன் பிரிட்ஜ் லக்சபான பிரதான வீதியில் அவிசாவளை நோக்கி திருப்பிக் கொண்டிருந்த காரொன்று வீதியை விட்டு விலகி 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்துள்ளது. காரில் பயணித்த 5 மூவர் லக்சபான வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதோடு மேலும் 2 மேலதிக சிகிச்சைக்காக நாவலப்பிட்டி ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். காரை செலுத்தியவர் உறங்கியதன் காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகன சாரதிகளுக்கு பணம் செலுத்துவதற்கு பதிலாக அறிமுகப்படுத்தப்பட்ட எலக்ட்ரானிக் பில் அட்டைகளை நீண்ட காலமாக வழங்கப்படாததால் அரசுக்கு பாரிய வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதோடு சாரதிகளுக்கும் பெரும் அசௌகரியங்களுக்குள்ளாகியுள்ளனர். இந்த அட்டைகள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் அறிமுகப்படுத்தப்பட்ட அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்கள் காசு செலுத்தாமல் ரீலோட் செய்யக்கூடிய ETC அட்டையை இயந்திரத்தில் வைத்து கட்டணம் செலுத்தி தாமதமின்றி நுழைந்து வெளியேற முடியும். இந்த அட்டைகள் நீண்ட காலமாக வழங்கப்படாததால் சிரமத்திற்கு உள்ளாகியவர்களை கருத்தில் கொண்டு அவற்றை விரைவாக மீண்டும் வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த அதிகாரி, இந்த மாத இறுதிக்குள் 5,000 புதிய அட்டைகள் நாட்டிற்கு கிடைக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்து நேற்று காலை இடம்பெற்றதுடன் இதில் 2 பேருந்து சாரதிகளும் காயமடைந்து பாணந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். பாத்துவ மொரந்துடுவ வீதியில் மெலேகம பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்திருந்த பேருந்து ஒன்றின் சாரதி உயிரிழந்தார். பண்டாரவளை பெல்லகெட்டுவ கெலப்பிட்டகந்த பகுதியில் நேற்று சிசு ஒன்று சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பெல்லகெட்டுவ போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் 36 வயதுடைய பெல்லகெட்டுவ பகுதியை சேர்ந்த 4 பிள்ளைகளின் தாயொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று மதியம் வீடொன்றுக்கு அருகாமையில் சிசு ஒன்று சடலமாக கிடப்பதாக பெல்லகெட்டுவ போலீசாருக்கு தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது. உடனடியாக அங்கு விரைந்த பெல்லகெட்டுவ போலீஸ் குழுவினர் சிசுவின் சடலத்தை மீட்டதோடு விசாரணைகளை ஆரம்பித்தனர். சந்தேகத்திற்கிடமான சிசு கிடந்த இடத்திற்கு அருகிலுள்ள வீட்டில் இருந்த பெண்ணிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட போது குறித்த சிசு 17/2/2026 அன்று தனக்கே பிறந்ததாகவும் பிறக்கும் போதே இறந்து பிறந்ததினால் தனது வீட்டு முற்றத்தில் சிறிய குழி தோண்டி புதைத்ததாகவும் சடலத்தை நாய் வெளியே இழுத்து போட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் சிசுவின் சடலத்தை அவதானித்த நபர் ஒருவர் போலீசாருக்கு அறிவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
தம்புள்ளையில் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்ட தம்பதி நேற்று முன்தினம் விபத்தில் உயிரிழந்துள்ள சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெற்றோர்களினால் நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட தம்பதி 3 மாதங்களின் பின்னர் விபத்தில் உயிரிழந்துள்ளனர். தம்பதியினரின் இறுதிச் சடங்குகள் நேற்று மதியம் இடம்பெற்றுள்ளது. சிக்கிய வாடகை தம்புள்ள ஜாமகமவை சேர்ந்த 22 வயதுடைய டிலந்த பூர்ணா என்ற இளைஞரும் அவரது வருங்கால மனைவியான நவோத்யா செனவிரத்ன என்ற இளம்பெண்ணுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். கம்பகா பகுதியில் உள்ள ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்த இந்த ஜோடி அதே பகுதியில் உள்ள வாடகை வீட்டில் தங்கியிருந்தனர். விடுமுறைக்காக தம்புள்ளையில் உள்ள தங்கள் பெற்றோரின் வீட்டிற்கு மோட்டார் சைக்கிள்களில் சென்று திரும்பிக் கொண்டிருந்த போது கண்டி கொழும்பு பிரதான வீதியில் உள்ள வத்துப்பிடிவெல பகுதியில் பேருந்து மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. அக்குரேகொடவில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாகன நிறுத்துமிடத்தில் வழக்கறிஞர் மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பான விசாரணை தற்போது சுமார் 80% நிறைவடைந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவு அறிவிப்பு ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல் கண்காணிப்பாளர் எஃப்யூ புட்லர் இதனை தெரிவித்தார். பிப்ரவரி 13, 2026 அன்று பதிவான இந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக 3 நாட்களுக்குள் பிரதான துப்பாக்கி சூடு நடத்தியவர் உட்பட 5 பேரை காவல்துறை கைது செய்ய முடிந்தது என்று அவர் கூறினார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான தேர்தல் முறைமையை தீர்மானிக்க நாடாளுமன்றத்தில் விசேட செயற்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளமையை வரவேற்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். விசேட செயற்குழு நியமிக்கப்பட்டுள்ளமை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, மாகாண சபை தேர்தலை எந்த முறைமையில் நடத்துவது என்பது குறித்து ஆராய்ந்து விதப்புரைகளை வழங்க இந்த செயற்குழுவுக்கு முழு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 3 மாதங்களுக்குள் இக்குழு தனது அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். அந்த அறிக்கை கிடைத்தவுடன் சட்ட ரீதியான அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தலை நடத்துவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை விரைவாக முன்னெடுப்போம் என தெரிவித்துள்ளார். 10 நிலக்கரி கப்பல்களில் 8 கப்பல்களிலிருந்து நிலக்கரி இருப்புகள் தற்போது இறக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்தார். நேற்று பிற்பகல் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் இதனை தெரிவித்தார். இறக்கப்பட்ட 8 நிலக்கரி கப்பல்களில் 6 கப்பல்களின் அறிக்கைகள் கிடைத்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். கேள்விக்குரிய 6 கப்பல்களில் உள்ள நிலக்கரி நிர்ணயிக்கப்பட்ட தரங்களை பூர்த்தி செய்யாததால் அபராதம் வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கைக்கு வடகிழக்கே மத்திய வங்கக்கடல் பகுதியில் பயணிக்கும் மீனவர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று பிற்பகல் 2 மணியளவில் எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு வடகிழக்கே மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் கிழக்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணித்தியாலங்களுக்குள் மேலும் வலுவிழக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தொகுதியின் தாக்கம் காரணமாக வரைபடத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள கடல் பகுதிகளில் பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதுடன் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். அத்துடன் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதனால் கடல்சார் சமூகத்தினர் அவதானத்துடன் இருக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு கொள்கலன்கள் தொடர்பாக நுகர்வோர் விவகார அதிகார சபை நாடளாவிய ரீதியில் சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சில வர்த்தகர்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்யும் நோக்கில் சமையல் எரிவாயு கொள்கலன்களை பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்துள்ள முறைப்பாடுகளை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எரிவாயுவை பதுக்கும் வர்த்தகர்களை கண்டறியும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. லிட்ரோ மற்றும் லாப்ஸ் ஆகிய 2 வகையான சமையல் எரிவாயு கொள்கலன்களுக்கும் நாடு முழுவதும் பாரிய தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
அதேவேளை கடந்த 2 வாரங்களாக சமையல் எரிவாயு கிடைக்காததால் பல பகுதிகளில் உள்ள உணவகங்களும் மூடப்படும் அபாயத்தில் உள்ளதாக கூறப்படுகின்றது. கொழும்பு பிரபல பாடசாலை மாணவர் ஒருவர் அரிய வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டு அகால மரணமடைந்துள்ளார். 11ஆம் வகுப்பில் கல்வி பயிலும் மீதொடமுள்ளவை சேர்ந்த 16 வயதான ஒனத் மெத்மிகா என்ற மாணவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் அகில இலங்கை பூப்பந்து சாம்பியன்ஷிப்பை வென்று தனது பாடசாலைக்கு மீதோடமுள்ள கிராமத்திற்கு பெரும் புகழை சேர்த்து பெருமையை பெற்றுள்ளார். 2024ஆம் ஆண்டு அகில இலங்கை பூப்பந்து சாம்பியன்ஷிப்பை வென்ற அவர் ஒரு துடிப்பான வீரராக இருந்துள்ளார். ஒனத்தின் மரணம் அடெம் எனப்படும் மிகவும் அரிய வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த நிலை 2.5 லட்சம் பேரில் ஒருவரை பாதிக்கின்றது என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர். பாக்டீரியா அல்லது வைரஸ் உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பு, மூளை மற்றும் முதுகுத்தண்டில் உள்ள பாதுகாப்பு சவ்வை தாக்குகின்றது என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். வவுனியா ஈரட் பெரியகுளம் மயான பகுதியிலிருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. அந்த பகுதியில் சடலம் ஒன்று இருப்பதாக ஈரட் பெரியகுளம் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சுமார் 40 தொடக்கம் 45 வயதிற்குள் பாதிக்கத்தக்க ஒருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை அவர் அடையாளம் காணப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அவரது உடலின் ஒரு பகுதி தீயால் எரிந்த நிலையில் காணப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. தற்காலிக அனுமதி பத்திரங்களை வைத்திருந்த 4 லட்சம் பேருக்கு இதுவரை நிரந்தர அனுமதி பத்திர அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் நிலவிய சாரதி அனுமதி பத்திர அட்டை தட்டுப்பாடு காரணமாக சாரதிகளுக்கான பரீட்சையில் சித்தியடைந்தவர்களுக்கு தற்காலிக அனுமதி பத்திரங்களே வழங்கப்பட்டிருந்தன. தற்போது அந்த நடைமுறையின் கீழ் தற்காலிக அனுமதி பத்திரங்களை பெற்றவர்களுக்கு நிரந்தர அட்டைகளை வழங்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே 4 லட்சம் பேருக்கு நிரந்தர அட்டைகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 1 லட்சம் அட்டைகள் அச்சிடப்பட்டு தயாராக உள்ளன. இவை எதிர்வரும் நாட்களில் தற்காலிக அனுமதி பத்திரம் வைத்திருப்பவர்களுக்கு விநியோகிக்கப்படும். இத்துடன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.